எல்லோருக்கும் வணக்கம். உயிர்மை பதிப்பகத்தின் சார்பாக மனுஷபுத்திரன் அவர்களுடைய 3 கவிதை தொகுதிகளினுடைய இந்த வெளியீட்டு விழாவிற்காக என்னை அழைத்த நண்பர் மனுஷபுத்திரனுக்கும், இந்த மேடையில் என்னோடு இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நண்பர் சாரு நிவேதிதா, லிங்குசாமி, வசந்தபாலன், முருகேச பாண்டியன், நரன், கவின்மலர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த உரையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்குமே என்னுடைய முதல் வணக்கம். வழக்கமாக எந்த கூட்டத்துக்குமே நான் இந்த மாதிரியான குறிப்புகள்லாம் எடுத்துகிட்டு போகவே மாட்டேன். நான் டாஸ்டாவ்ஸ்கி பற்றி பேசுகிறதா இருந்தாலுமே மனசுலேருந்து பேசக்கூடிய ஒரு ஆள். முறையாக ஒரு கவிதை புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு குறிப்புகளோடு வந்திருக்கேன். ஆனால் பிறகு தான் தோணுச்சு, அப்படி வேண்டியதில்லை போல இருக்குது, இங்கேயும் கூட மனசுலேருந்தே பேசலாம், இந்த குறிப்புகள் சும்மா ஒரு எடுத்துகிட்டு வந்த காகிதங்களாக வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா கவிதையை பற்றி பேசும்போது அதே அந்த வரிகளையே அப்படியே சொல்லணும், இன்னும் சொல்லப்போனால் அந்த கவிஞர் எழுதிய அந்த ஒரு சொல் பிசகாமல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எத்தனைப்பை நான் எடுத்திருந்தேன். தேவைப்பட்டால் அதை பயன்படுத்திக்கிறேன். மற்றபடி நான் கவிதைகளுடைய தீவிரமான ஒரு வாசகன் அல்ல. நான் கதைகளை தேடி தேடி படிக்கக்கூடியவன், கதைகளுக்காகவே வாழ்கிறவன். இன்னும் சொல்லப்போனால் என் உலகம் கதைகளால் நிரம்பியது. ஆனால் கவிதைகளை சமீபமாக நான் தொடர்ந்து படிக்கிறேன். ஆனால் ஒரு சேர இவ்வளவு கவிதைகளை நான் என் வாழ்க்கையில் படித்ததே கிடையாது. முதல் முறையாக கடந்த ஒரு 4-5 நாட்களுக்குள்ளே ஒரு 400 கவிதைகள் படிச்சிருக்கேன். ஒரு மூச்சு திணறல்னு தான் சொல்லுவேன். படித்து முடித்து விட்டு இரவில் உறங்கிக்கிட்டே இருக்கேன், இந்த கவிதை வரிகள் வந்துகிட்டே இருக்கு. திரும்பி எந்திரிச்சு உட்காந்து நானே அந்த கவிதை வரிகளை சில வரிகளை சொல்கிறேன், சில வரிகளை பற்றி குறிப்பு எழுதுகிறேன். ஏதாவது ஒன்று பண்ணி அந்த மனநிலையிலிருந்து விடுபடணுமேங்கிறதுக்காக அவசரமாக 2 நாளைக்கு முன்னாடி அவர் வெளிவர போகிற புத்தகத்திற்கு பற்றி ஒரு சின்ன கட்டுரை வேறு வெளியிட்டேன். ஆனால் அது அப்படி ஒரு கவிதையை எதிர்கொள்வதும், கவிதையை நமக்குள்ளே போன பிறகு செய்யக்கூடிய மாற்றங்களும், ஒரு கொந்தளிப்பும் எளிதில் அடங்கக்கூடியதில்லை அப்படிங்கிறத நான் ஒரு சேர இவ்வளவு கவிதைகள் படிக்கும் போது தான் உணர்ந்திருக்கிறேன். சிறு வயதில் அந்த மாதிரியான இந்த மார்கழி மாதத்தில் தொடர்ந்து ஆண்டாளை படிப்பதுங்கிறது எங்கள் வீட்டில் ஒரு பழக்கமாக இருக்கும். படிப்போம், முடிந்த அளவுக்கு எவ்வளவு பாடல்களை படிக்க முடியுமோ நாங்கள் கூடி படிப்போம், பாடுவார்கள், கேட்போம். அப்போ ஒரு பரவச மனநிலை இருக்கும். எனக்கு அந்த மார்கழி மாதம்ங்கிறது என் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு சந்தோஷத்தினுடைய மாதமாகவே தான் வச்சுருப்பேன். குறிப்பாக இசை கேட்கவும், இந்த பனியை ரசிக்கவும், எல்லோரோட குரலிலையுமே ஒரு லகுத்தன்மை வந்துடுறதை நான் பார்க்குறேன். கோடை காலத்தில் குரல்கள் எல்லாம் உக்கிரமாகிறதையும், இந்த குளிர்காலம் வந்த பின்னாடி எல்லா குரல்கள்லேயும் ஒரு இதம் நெருக்கம் பேசிக்கிட்டு இருக்க மனிதர்கள் எல்லாமே கூட ஒருத்தர் அன்பாக தொட்டுக்கிறது போல இருக்குது. இந்த தருணத்தில் ஒரு கவிதை தொகுப்பினுடைய வெளியீடு, அதுவும் இவ்வளவு நிறைய கவிதைகளை மனுஷபுத்திரன் எழுதியிருக்கார், அதனுடைய வெளியீடு. நான் கவிதைகளை பற்றி பேசுவதற்கு யார் அழைத்தாலும் சொல்லுவேன், அதுக்கு பொருத்தமானவர் நான் இல்லை, என்னை விட்டுருங்க, கதைகளை பற்றி வேணாலும் பேசுகிறேன்னு. ஆனால் இந்த கவிதைகளை பேசுவதற்காக நான் ரொம்ப ஆசையோடு காத்திருந்தேன். அதனால தான் சொன்னேன் நான் முதல்ல பேசுகிறேன் அப்படின்னு. அவருடைய கவிதைகளை தொடர்ந்து இதழில் வெளிவரும் போதும் சரி, அடிக்கடி அவருடைய நேர் சந்திப்பிலும் போதும் கூட நான் அறிஞ்சிருக்கிறேன். அதில் ஒரு செட் ஆஃப் போயம்ஸ் அவர் எழுதினார், அவருடைய ஃபேஸ்புக்கில் எழுதி, அது எல்லாராலையும் படிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு பரஸ்பரம் பரவிட்ட நாட்களில் நான் அந்த ஊடகங்களில் இல்லைங்கிறதுனால தாமதமாக தான் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த வாணிஸ்ரீ கவிதைகள்னு சொல்லி அவர் வாணிஸ்ரீயை பற்றி எழுதின கவிதைகள். அந்த வாணிஸ்ரீ கவிதைகளை எல்லாத்தையும் ஒரு சேர எனக்கு ஒரு நண்பர் அனுப்பி, இப்படிலாம் நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் அந்த உலகத்தில் இல்லை, எனக்கு அந்த உலகம் தூரம், என்னுடைய பிள்ளைகளுடைய உலகமாக மாறிடுச்சு, கூச்சமாக இருக்குது எனக்கு. என்னுடைய பிள்ளைகள் புழங்குகிற உலகம் அது. என் பசங்க ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, அவர்கள் பரஸ்பரம் தகவல் தெரிவிக்கிறாங்க, நான் உள்ளே போகிறது வழியாக அவர்களை கண்காணிக்கிறணுன்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் அதை படித்து பார்த்தபோது நான் உடனே அமீதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கவிதையை எல்லோரும் பேசுகிற பொருளாக மாற்றியிருக்கிறீங்க, இந்த வாணிஸ்ரீ கவிதையை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹமீது, நான் அந்த மாதிரி ஒரு கவிஞராக இல்லைங்கிறதுனால இந்த போட்டியிலேருந்து விலகிட்டேன்னு நினைக்க மாட்டேன், உடனே ஒரு வாணிஸ்ரீ கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அதை வெளியிடுங்கன்னாரு, வெளியிடலை. நான் உடனே அதை படித்த உடனே சொன்னேன், ஒரு கதை மனதில் தோன்றியது. ஒருவன் என்கிட்ட சொன்னான், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரால் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனைங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, கடந்த 1 மாத காலமாக அவருக்கும் எனக்கும் தினசரி சண்டை, ஒவ்வொரு சண்டையின் போதும் அவர் என்ன சொல்கிறான்னு எனக்கு புரியவே இல்லைங்க, உங்கள் பக்கத்து வீடு யார் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், நான் வசந்த மாளிகைக்கு அடுத்த வீட்டுக்காரன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா
வசந்த மாளிகை படத்தில் வரும் இல்லைங்க, அந்த வசந்த மாளிகை, அதுக்கு பக்கத்து வீடு என் வீடு தான். அப்படியா? அது காதலினுடைய சின்னம் இல்லையா? காதலுக்காக கட்டிய மாளிகை இல்லையா? அங்கே அந்த ஆனந்தும் அந்த லதாவும் வாழ்கிறார்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், பிரச்சனையே அவங்கள வச்சு தாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இல்லையான்னு. சார், அந்த முதல்ல வசந்த மாளிகை எப்படி இருக்குது தெரியுமா? ஒரே தூசியும் குப்பையுமா 30 வருஷமாக கவனிக்கவே இல்லை சார். அது அவங்க வீடான்னு சந்தேகமாக இருக்குது. ரொம்ப காலம் ஆச்சுன்னா காதல் மாளிகைகள் எல்லாமே இப்படி பாழடைந்த மாளிகைகளாக மாறிடுமா சார் அப்படின்னு அவர் கேட்டார். நிஜம்தான், அப்படி மாறிடும் போல இருக்கு. ஆனால் அவர்கள் வசிக்கிறார்கள் இல்லையா? காதலுடைய சின்னம் இல்லையா ஆனந்த்? 2 மனம் வேணும்னு கேட்டவன் இல்லையா அப்படின்றதுக்கு அவர் சொன்னார், சார் பிரச்சனையே என்ன அப்படின்னா அவர்கள் 2 பேரும் அடிச்சுக்கிடுவாங்க. அந்த காதல் ஜோடிகளான ஆனந்தும் லதாவும் அந்த வாணிஸ்ரீ தினம் சண்டை போடுவா. எதுக்காக சண்டை போடுறா அப்படின்னா குடிக்கிறதுல அவர் மிச்சம் வைக்க மாட்டேங்கிறாருன்னு. அப்போ நான் அதிர்ச்சியோடு கேட்டேன், கலைமகள் கைப்பொருளேன்னு பாடின அந்த வாணிஸ்ரீயா குடிக்கிறாள் அப்படின்னு. ஆமாம் சார், குடிக்க பழகிறதோடு இல்லாமல் மிதமிஞ்சிய போதையில் அந்த ஆனந்தை பார்த்து, டே ஆனந்த் பாட்டு பாடுறான்னு சொல்கிறா. ஆனந்துக்கோ பழைய பாடல்கள் எல்லாமே மறந்துருச்சு. அவர் அந்த பாடல்களை யாராவது நினைவூட்டுனா பாடுறதுக்கு தயாராக இருக்கார். நீ நினைவூட்டுமானா, ஏன்டா நீ பாடின பாட்டை நான் நினைவுபடுத்தணுமான்னு ஆனந்தோட சண்டை சார். ஆனந்த தடுமாறி பழைய பாடல்களை நினைவில் இருந்து பாடுனா அது அவருடைய பாடல்கள் இல்லை, அவருடைய முந்தைய காலத்தினுடைய பாடல்கள். சில பாடல்களை அவர் தன்னோட பாடல்களாக நினச்சிட்டு பழைய தேவதாஸ் படத்துலேருந்துலாம் பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொன்னால், உன்னை பாரி ஒருத்தனை காதலித்து திருமணம் செய்து கொண்டு இப்படி ஒரு பாழடைந்த மாளிகையில் வசிக்கிறதுக்கு பதிலாக உன் வீட்டு டிரைவரையே நான் திருமணம் செய்திருக்கலாமேன்னு அவர் சொன்னார். வெளியே சொல்லாத, நாம் காதலினுடைய அடையாளம், நானும் நீயும் தானே தமிழர்களுடைய காதலின் சின்னம். இந்த காதல் வசந்த மாளிகையை பார்த்து எவ்வளோ பேர் கசிந்து உரியிருக்காங்க இல்லையா? நம்ம சொல்கிறா, அவர்களுக்கு தெரியாது, கூட வசித்தால் தான் தெரியும் இந்த காதலினுடைய துயரம் என்னன்னு அப்படின்னா கேட்டேன். அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர்கள் போடுகிற சண்டையை அவர்களுக்குள்ளே தீர்க்க முடியாத போதெல்லாம் என் வீட்டில் எட்டி பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள்லாம் காதலிக்காமல் நீங்களாக திருமணம் செய்து கொண்டீர்களே, நாங்கள் மட்டும் ஏன் இப்படி அவதிப்படணும்னு சண்டை போடுறாங்க அப்படின்னு. அப்போ யோசித்து பார்த்தால் திடீரென்று எனக்கு தோன்றியது, இந்த வாணிஸ்ரீங்கிற பெயர் வயதற்றதாகிவிட்டது இல்லையா? ஆச்சரியமாக இருக்குது. சில பெயர்கள், அதிலும் குறிப்பாக சில பெண் பெயர்கள் வயதாவதே இல்லை. அந்த பெயர்கள் எப்போதுமே காலத்தை கடந்து இளமையோடையே இருக்கிறது. ஒரு படத்தில் வேடிக்கையாக ஒரு காட்சி வரும். காவல் நிலையத்தில் ஒரு பெண்ணனுடைய பெயரை சொல்லி அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. அந்த கீதாவை அழைச்சிட்டு வா அப்படின்னு ஒரு பாட்டியை அழைத்து வருவார்கள். இன்ஸ்பெக்டர் கேட்பார், கீதாவை கூட்டு சொன்னோம் பாடி, கீதா தாங்கன்னு அந்த பாட்டி சொல்லும். அந்த கீதா லதா போன்ற பேர்களுக்கு வயதாகிறதே இல்லை. ஒருவேளை வயதான பெண் வந்தால் கூட நாம் அந்த பேரோடு பொருத்தி பார்க்கவே மாட்டோம். அப்படி பெயரற்ற ஒரு வயதற்ற ஒன்றாக வாணிஸ்ரீயை மனுஷபுத்திரன் மாற்றிட்டார். நான் இந்த கவிதையை படித்து சிரித்து கொண்டிருக்கும் போது என் பிள்ளைகள் கேட்டாங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு. இது ஒரு பழைய திரைப்படம், அந்த பழைய திரைப்படத்தில் வரக்கூடிய நடிகை அப்படின்னோடனே நான் நிறைய அது போன்ற பாடல்களை எல்லாம் வீட்டில் பார்ப்பேன். அப்போ என் பையன் சொன்னான், இப்போ கூட கவிஞர்கள் யாரும் இந்த தமனாவை இன்றைக்கி இருக்கக்கூடிய கதாநாயகிகளை பற்றியெல்லாம் பாட மாட்டீங்களா? உங்கள் காலகட்டத்தை தாண்டி வரவே மாட்டீர்களா என்று கேட்டால் நான் சொன்னேன், இல்லை அது அந்த காதல் காலகட்டத்தினுடைய குறியீடு. இப்போ அந்த வாணிஸ்ரீ கவிதைகளுக்கு எதிர்கவிதைகள் வந்தது, பேசப்பட்டுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு கவிஞன் ஒரு சமூகத்தினுடைய ஏதோ ஒரு பிம்பத்தை உரசி பார்க்க விரும்புகிறான். அது கவிதையில் ஏற்கனவே இது போல் பிம்பங்கள் வந்திருக்கு. அந்த பிம்பங்கள் ஒரு சுசிலாவாக இருந்திருக்குது, ஒரு சசியாக இருந்திருக்கு, வேறு பெயர்களாக இருந்திருக்கு. ஆனால் அது ஒரு வாணிஸ்ரீயாக இருந்ததே கிடையாது. வாணிஸ்ரீ கவிதையினுடைய பிம்பம் அல்ல, பொது புத்தியினுடைய பிம்பம். பொதுமக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டே இருந்த ஒரு அழியாத காதலினுடைய ஒரு சின்னம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு 70-80களை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கி வசந்த மாளிகையை பார்த்தால் கூட கடைசி நேரத்தில் சேராமல் போயிடுவார்களோங்கிற ஒரு பதபதப்பு வரும். அவரை குடிச்சிட்டு அந்த சாஜகணேசன் அந்த வசந்த மாளிகையில் நின்று பாடுற காட்சியை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நிமிடம் இவர்கள் தன்னை பொறித்து பார்த்துக்கொள்வாங்க. காதலிக்கிறானோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் காதல் தோல்வியை விரும்புகிறவர்களாகத்தான் தமிழர்கள் எப்போவுமே இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. நிறைவேறிய காதலை விட தோற்றுப்போன காதலை பற்றி, நிறைவேறாத காதலை பற்றி தான் நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை காதல் நிறைவேறிச்சுன்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை போல இருக்குது. அதனால் அதை பற்றி எழுத வேண்டியதில்லை. ஒரு கவிதையை படித்தேன். அந்த கவிதை பாலஸ்தீனிய கவிஞருடைய தர்வீசனுடைய கவிதை. அந்த கவிதையில் 2 பேர் ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு பயணத்துக்கு புறப்படுகிறார்கள். பயணத்துக்கு புறப்படுகிற நேரத்தில் அந்த கணவன் பெட்டியில் உடைகளை அடுக்கி வச்சுட்டு இருக்கான். மனைவி அவனிடம் கேட்பது போல் அந்த கவிதை இருக்குது. நம் பயண பெட்டியில் உன்னுடைய உடைகளையும் என்னுடைய உடைகளையும் எடுத்து வைத்து கொண்டேன்.
அதில் நம் காதலையும் கூட எடுத்து வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டாள் அவள். நான் சொன்னேன் அதற்கு இடமில்லை என்று. அவள் கேட்டால் அப்போது அதை நம் உள்ளறையிலேயே மாட்டிவிட்டு கிளம்பி போய்விடலாமா, என்ன செய்வது என்று கேட்டால் நான் சொன்னேன் அது வளர்ந்து விட்டது, அது எங்கே போக விரும்புகிறதோ அங்கே அதுவே போகட்டும், நாம் நம் பயணத்தை தொடங்குவோம் என்றேன் அப்படின்னு ஒரு தர்வீஸ் ஒரு பயம் எழுதுகிறார். உண்மையில் காதல் தொடங்கி காதல் திருமணத்தில் முடிஞ்சிருதோ அப்படின்னு தான் தோணுது. அதற்கப்புறமும் அந்த காதல் இருக்கா, இருந்தால் அதற்கு என்ன இடம்? புகழ்பெற்ற இந்த வசந்த மாளிகை பாழடைந்த மாளிகை தானா, இல்லை அந்த மாளிகைக்குள் இருப்பவர்கள் எல்லாம் தன்னை பழைய நினைவுகளை வைத்துக்கொண்டு பழைய பாடல்களை பாடிக்கொண்டு அந்த பழைய பாடல்களின் வழியாக பார்க்கிறார்களா? இந்த மனுஷபுத்தனுடைய கவிதைகளை வாசிக்கும்போது எனக்கு தோன்றிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா, மனிதன் பின்னோக்கி பார்ப்பதற்காக விரும்பக்கூடியவன், எப்போதுமே எதிர்காலத்தை பற்றி இல்லை கடந்த காலத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறவன், கடந்த காலத்துக்குள்ளே போய்விட முடியாதாங்கிற எத்தனிக்கக்கூடியவன். அப்படி எத்தனிப்பதற்காக ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்றால் அந்த வழிகளை முயன்று பார்க்கக்கூடியவன். அவனுக்கு இருப்பதெல்லாம் சொற்ப விஷயங்கள் தான் கடந்த காலத்தினுடைய மிச்சம். அவனுடைய புகைப்படங்கள், அவனுடைய உடைகள், அவன் சிறு வயதில் அவன் கண்ட காட்சிகள், அவன் உண்ட உணவு, இப்படி சிலது தான் அவனுக்கு கடந்த காலத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிற வாகனங்கள். ஆனால் இதையெல்லாம் விட ஒரு மகத்தான வாகனம் அவன் கண்டுபிடித்திருக்கிறான். அதுதான் நண்பர்களே கவிதை. கவிதை உங்களை காலத்தின் பின்னோக்கி கொண்டு போயிடும். ஒரு கவிதை மனுஷபுத்திரன் எழுதியிருக்கிறார், இருளில் நகலும் யானை தொகுப்பில் இருக்குது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு 2 பெண்கள் ஒரு திடீரென்று சந்தித்துக் கொள்கிறார்கள். சந்தித்து கொள்ளும்போது அவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ மாற்றம் நடந்துருச்சு. ஆனால் அந்த மாற்றங்களை தாண்டி அவர்கள் இருவரும் அங்கே சந்திக்கும்போது ஒரு க்ஷணம் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அதுக்குள்ளே எப்படி சொல்கிறது, இந்த வாழ்க்கையில் எனக்கு என்ன நடந்தது உனக்கு என்ன நடந்தது என்று தன்னுடைய கதைகளை சொல்ல விரும்பாத அவர்கள் கட்டி தழுவி கண்ணீர் விட்டுக் கொள்கிறார்கள். கண்ணீர் விட்டு முடித்த பிறகு அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உலர்ந்த அதிக தாகத்தோடு அவர்கள் ஒரு கோப்பை ஜூஸ் வாங்கி குடிக்கிறார்கள். அந்த குடிக்கும்போது அவர் சொல்கிறாரே, தனிமையினுடைய உக்கரத்தை முழுமையாக அந்த ஜூஸோடு சேர்ந்து அவர்கள் அறிந்தினார்கள். எனக்கு அந்த கவிதை படிக்கும்போது தோன்றியது, உண்மையில் அது ஒரு சந்திப்பினுடைய சந்தோஷம் தானே. ஆனால் அந்த சந்தோஷம் ஏன் துயரத்துடைய கவிதையாக மாறிடுது? முக்கியமான காரணம், எப்போது நாம் திரும்ப சந்தித்து கொண்டாலும் நாம் நம்முடைய வயதை இழந்து விடுகிறோம். அந்த பெண் 2 பேரும் சந்தித்து கொள்ளும்போது அவர்களுக்கு வயது அந்த என்றைக்கு கடைசியாக பார்த்தார்களோ அந்த வயதுக்கு அவர்கள் திரும்பி விடுகிறார்கள். அவர்கள் கல்லூரி பெண்களாக இருவர் பரஸ்பரம் கட்டிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு நம்மை மீறி நம்ம ஏன் காலம் கடந்து விட்டது என்று கோபம்தான் வருது. அவர்கள் 2 பெண்களும் கட்டிக்கொள்ளும் போது வரக்கூடிய கண்ணீர் இருக்கு இல்லையா, அதுதான் அவர்களுடைய மொழி. உண்மையில் வேதனையாக இருக்கிறது. எந்த 2 ஆணும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி சந்தித்து கொண்டால் கட்டி தழுவவே மாட்டான், கண்ணீர் விடவே மாட்டான். மாறாக இவனையெல்லாம் சந்திக்க வேண்டியது வந்துவிட்டதே என்று வருத்தப்படத்தான் செய்வான். ஒருவேளை அவன் கொஞ்சம் வசதி உள்ளவனாக யாராவது ஒருவன் இருந்து விட்டால் பொறாமைப்படுவான், இவனெல்லாம் சம்பாதிச்சானே, இவன்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னு. உடனடியாக அவன் மீது ஏதாவது ஒரு வருத்தத்தை அல்லது அவன் மீது ஏதாவது ஒரு சின்ன ஒரு குண்டூசியை அவனிடம் சொடையிறனுங்கிறதுக்காக கேட்பான், உடம்புக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு. இதை கேட்ட உடனேயே நீங்கள் தானாக உங்களுடைய நோயை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அவன் சந்தோஷப்படுவான், பரவாயில்ல அவதிப்படுறான், நாம் வசதி இல்லாமல் இருந்தால் கூட நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லையே என்று. ஆனால் பெண்கள் பரஸ்பரம் எப்போது பிரிவிலிருந்து ஒருவர் சந்திக்கும் போதும் அவர்கள் தன்னுடைய உடலால் பரிமாறிக்கொள்கிறார்கள் தங்களுடைய அன்பை. தொடுதலால், கண்ணீரால், இன்னும் சொல்லப்போனால் ஒரு பார்வையால், இன்னும் சொல்லப்போனால் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு மௌனத்தின் வழியாக அவர்களால் அதை கடந்து போய்விட முடிகிறது. நண்பர்களே, அவர்களுக்குத்தான் கவிதை தேவைப்படுகிறது. அவர்கள்தான் கவிதையை உருவாக்குகிறார்கள். அவர்கள்தான் கவிதையின் வழியாக தன்னுடைய செய்திகளை சொல்லுகிறார்கள். அதை அடையாளம் காணுகிறான் ஒரு கவிஞன் என்றால் அவன்தான் மகத்தான கவிஞன். அப்படியான மகத்தான கவிதைகள் இந்த தொகுப்பில் நிறைய இருக்குது. அந்த இருளில் நகரும் யானை அப்படிங்கக்கூடியது ஒரு பெரிய படிமம். எனக்கு படித்த உடனே தோன்றியது, இருள் வேறு யானை வேறு இல்லையே, இருள் தானே யானை. அப்போ இருளில் நகரும் யானை என்றால் இருளே நகர்ந்து போய் கொண்டிருக்கிறதா அல்லது யானை கூட்டமாக, அது தெரியல. ஆனால் இருளில் நகரும் யானையினுடைய தொகுப்பில் அவர் ஒரு 2 விஷயங்களை எழுதியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு வழியில் சந்தித்த அச்சமூட்டக்கூடிய ஒரு யானை, அது வழியில் நின்றது. அது எங்களை தாக்கி இருந்தால் அதனுடைய காலடியில் நாங்கள் மிதித்து கொல்லப்பட்டிருப்போம், அது அச்சமூட்டக்கூடிய யானை என்று. இன்னொரு நாள் இருளில் நாங்கள் வேறொரு இடத்தில் போகும்போது கண்ணீர் விடுகிற யானையை பார்த்தேன் என்று ஒரு 2 யானைகளை எழுதியிருக்கிறார். அந்த 2 யானைகளுமே குறியீடுகள் தான். ஒன்று அச்சமூட்டுகிறது, இன்னொன்று கண்ணீர் விடுகிறது. எனக்கு தோன்றியது ஒரே யானை தான், ஆனால் ஒரு தருணத்தில் கண்ணீர் விடக்கூடியதாகவும் இன்னொரு தருணத்தில் அச்சமூட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. கவிஞருக்கு அது தெரியும், வேண்டுமென்றே தான் அதை 2ஆக மாற்றுகிறார்.
நான் அவருடைய எழுதிய கட்டுரையில் எழுதினேன், 3வதாக ஒரு யானையை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு முறை தேக்கடியில் தன்னைத்தானே தண்ணீரில் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு யானையை பார்த்தேன். அந்த யானை தண்ணீரில் தன்னையே பார்த்து கொண்டே இருந்தது. நான் தூரத்திலிருந்து பார்த்துட்டே இருக்கேன். நான் ஒரு படகில் இருந்தேன். அந்த படகிலிருந்து அந்த யானையை பார்க்கும்போது தன்னைத்தானே பார்க்கிற யானையை பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, மனிதர்களைப் போல இவ்வளவு ஆசையாக தன்னைத்தானே ஒரு யானை பார்த்து கொள்ளுமா? பார்த்து கொண்டால் அது சந்தோஷப்படுமா? வருத்தப்படுமா? ஆகா, என் உடல் இவ்வளவு பெரிதாக இருக்கிறதே என்று அதற்கு வருத்தம் வருமா? இல்லை, இதெல்லாம் என்னுடைய வெறும் கற்பனை தானா? அந்த யானை அப்படி பார்த்து கொண்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த இடத்தை விட்டு அப்படி நகர்ந்து போனது. எனக்கு யானைகளை ரொம்பவும் பிடிக்கும். ஒரே காரணம், யானை அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்து கொண்டே போகும். அந்த பின்னால் திரும்பி பார்க்கிற ஒரு தருணத்தில் அது வெறுமனாக பின்னாடி பார்க்கவில்லை, உலகம் தனக்கு பின்னால் இருக்கிறதா என்று அதற்கு ஒரு சந்தேகம் இருக்குமோ என்னமோ, பார்த்து கொண்டே போகிறது. இந்த கவிஞரும் அதே தான் செய்கிறார். தனக்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறதா, இருந்தால் அது என்னை பின்பற்றி வருகிறதா என்று பார்ப்பதற்காக திரும்பி பார்த்து கொண்டே இருக்கிறார். இவருடைய பெரும்பான்மை கவிதைகளில் வரக்கூடிய ஒரு செயல், அவர்கள் பின்னாடி திரும்பி பார்க்கிறார்கள். கடந்து போனதை, பாலியத்தை, இளவயதை, நினைவுகளை, தான் மறந்த மனிதர்களை, திரும்ப சந்தித்தவர்களை, எந்த வகையிலெல்லாம் அவர்கள் கவிதையின் வழியாக எதையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ள முடியுமோ அவற்றையெல்லாம் நினைவுபடுத்தி பார்த்துட்டே இருக்கிறார். நான் ஒரு வாசகம் ஒன்றை படித்தேன். ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தமும் ஏதாவது இயற்கையினுடைய ஒரு பொருளோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுமாம். அது எப்படி என்று கேட்டால், ஒரு சிலருக்கு அவர்களுக்கு கடலை பார்த்தால் போதும், உடனே அதுதான் தன்னுடைய இடம் போல தோன்றும். கடலை பற்றியே பேசுவார்கள், கடலை தேடி போய் பார்ப்பார்கள், கடற்கரையில் வசிப்பார்கள், கடலோடு அவர்களுக்கு சிநேகம் இருக்கும். இன்னும் சிலருக்கு மலைகளோடு சிநேகம் இருக்கும், அவர்கள் மலையை பார்த்தால் பரவசப்படுவார்கள். இப்போ எனக்கு ஒரு சிநேகம் இருக்கிறது, வெயிலை பார்த்தால் நான் சிநேகிக்கிறவன். என் வாழ்க்கை முழுவதும் வெயிலை அள்ளி அள்ளி குடிக்கக்கூடியவன். இன்றைக்கு கூட ஒரு நாள் காலையில் 15 நிமிடங்கள் என் முகத்தை வெயிலுக்கு நேராக காட்டிக்கொண்டே இருப்பேன். அது என் உடலுக்குள் போகட்டும் என்று அனுமதிப்பேன். இன்னும் சொல்லப்போனால், சூரியன் இல்லாத ஒரு நாளை என்னால் கற்பனை செய்யவே முடியாது. ஒருவேளை ஒரு நாள் முழுவதும் சூரியன் வரவே இல்லை என்றால் உள்ளுக்குள் பதட்டமாகி விடுவேன். நான் எங்காவது போய் காரை எடுத்துக்கொண்டு போய் சூரியன் தென்படுகிற இடத்திலாவது பார்க்கலாமே என்று தோன்றும். என் ரத்தம் சூரியனோடு தொடர்பு கொண்டது, இன்னொருவருடைய ரத்தம் மலையோடு தொடர்பு கொண்டது, மனுஷபுத்திரனுடைய ரத்தம் எதோடு தொடர்பு கொண்டது என்று நான் பார்க்கும்போது தண்ணீரோடு தொடர்பு கொண்டது என்று கண்டுபிடித்தேன். அவருடைய ரத்தம் தண்ணீரோடு தான் எப்போதுமே தொடர்பு கொள்கிறது. ஒரு தண்ணீர் ஊர்ந்து வருவது போல் தான் அவர் அறைக்குள் ஒரு பெண் வர்றார். ஒரு தண்ணீர் போவது போல தான் இருக்குது. நீரால் சூழப்பட்ட உலகத்தை பற்றியே அவர் எழுதுகிறார். நான் நீரால் ஆனது என்றே ஒரு தொகுப்பு போட்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், நீரை கண்டு அவர் அஞ்சுவதே இல்லை. பெரும் மழை கொட்டுகிறது. அந்த மழையின் ஊடாக நான் அவர்கிட்ட பேசினேன், அமைதி, நீங்கள் பத்திரமாகத்தான் இருக்கிறீர்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு. அவர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ரத்தம் ஏதோ ஒரு வகையில், தண்ணீர் தன்னை எதுவும் செய்து விடாது, தண்ணீர் தன்னுடைய இயல்பை மீறி நடந்து விடாது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவ்வளவு பாடல்கள் ஒருவர் தண்ணீரை பற்றி எழுதியிருக்கிறார்னா வியப்பாக இருக்கிறது. எல்லாவற்றிலும் தண்ணீர் வினோதமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் புயல் அடித்தது இல்லையா, அதை பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஒரு கவிஞன் உடனே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை எழுதுவது சரியா தவறா அது எனக்கு பிரச்சனையே இல்லை. அந்த உலகத்திலிருந்து எதை அவர் எழுதுகிறார் என்பது தான் எனக்கு முக்கியம். அவர் இந்த புயலை பற்றி ஒரு அற்புதமான வரியை எழுதியிருக்கார். என்ன வரி தெரியுமா? என்னுடைய சுவாசத்தில் இதமாக இருந்த இந்த காற்று தானா இப்படி வெளியே புயலாக அடிக்கிறது என்று கேட்கிறார். என்ன ஒரு அற்புதமான வரி பாருங்கள். உலக கவிதையில் இடம்பெற வேண்டிய ஒரு மகத்தான வரி அது. என் சுவாசத்தில் இவ்வளவு எளிதாக இருக்கக்கூடிய இந்த காற்று தான் வெளியே இவ்வளவு பிரம்மாண்டமாக அடித்து கொண்டு இருக்கிறது. ஒரு முறை நான் தேவதச்சனை அவரோடு உரையாடி கொண்டிருந்த போது அவர் சொன்னார், உங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய டம்ளரில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் பிரளயத்தின் போது வரக்கூடிய தண்ணீரும், நீங்கள் பிரளயத்தினுடைய ஒரு கோப்பையை இப்போது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்னு சொன்னார். என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். வேறு தண்ணீர் இல்லை, வேறு காற்று இல்லை, வேறு மரம் இல்லை, வேறு இயற்கை இல்லை. ஆனால் என்றோ ஒரு நாள் அது மூர்க்கம் கொள்ளப் போகிறது. ஆனால் கவிஞர்கள் அதை முன்னுணர்ந்து விடுகிறார்கள். கவிஞர்களை பொறுத்த மட்டும் கவிதையினுடைய ஒரு பெரிய சிறப்பே என்ன அப்படின்னு தோன்றுகிறதுனா, கவிதை இந்த உலகம் எதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகிறதோ அதையெல்லாம் அவர்கள் முன்னுணர்ந்துடுறாங்க. எங்கோ ஒரு வகையில் கவிஞர்கள் அவர்களுக்கு வேறு விதமான உணர்கும்புகள் இருக்குது. வண்ணத்து பூச்சிகளுக்கெல்லாம் இருக்கிறது இல்லையா, காற்று மாறினால் அது உடனே தெரிந்துவிடும், வாசனை வந்தால் தெரிந்துவிடும், நிறம் மாறினால் தெரிந்துவிடும். அதுபோல் உணர்கும்புகள் இருக்குது அவர்களுக்கு. அந்த உணர்கொம்புகளை கொண்டு அவர்கள் இந்த உலகத்தினுடைய வேறு வேறு காட்சிகளை வேறு வேறு விதமாக பார்த்துட்டே இருக்காங்க. மனுஷபுத்திரனுடைய கவிதைகளை எந்த கவிதையை பிரட்டினாலும் அந்த பறவைக்கு 2 சிறகுகள் இருக்கு இல்லையா, அந்த சிறகுகளில் ஒரு சிறகு துக்கம், ஒரு சிறகு சந்தோஷம்.
துக்கம் சந்தோஷங்கிற 2 சிறகுகளை அசைத்துத்தான் அவருடைய எல்லா கவிதைகளுமே பறக்குது. அதில் எந்த சிறகு வேகமாக அடிக்கும், எந்த சிறகை அதை அசைக்காது என்று தெரியாது. ஆனால் எல்லா சந்தோஷத்தையும் துக்கமாகவும் எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாகவும் மாற்ற கவிஞருக்கு தெரிகிறது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவருடைய கவிதையில் ஒரு துக்கம் வருதுன்னா அந்த துக்கத்தை பற்றி விழுந்து விழுந்து எழுதுகிறார். மரணத்தை பற்றி இப்படி ஓய்வில்லாமல் எழுதுகிறாரே, அச்சமே வராதா என்றெல்லாம் எனக்கு தோன்றும். வராது. காரணம், மரணம் என்ற சொல் அவருக்கு அச்சம் தரக்கூடிய சொல் அல்ல. மரணம் என்ற சம்பவம் அச்சம் தரக்கூடிய சம்பவம் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அப்படி சொல்லி சொல்லி பேசி பேசி அந்த உணர்விலிருந்து கடந்து போய்விடலாமோ என்று கூட அவர் நினைக்கிறார். மொழியினுடைய பெரிய சௌகரியமே என்னென்றால் அதில் ஏதாவது ஒன்றை தொட்டு தொட்டு துளக்கி திரும்ப திரும்ப பயன்படுத்தி கொண்டே இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்துடலாம், அதை சந்திக்கலாம், எதிர்கொள்ளலாம். இன்னும் சொல்லப்போனால் அதில் எதற்காக அச்சமூட்டுகிறதோ அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீக்கிவிடலாம். அவருக்கு தெரியுது அது. அவர் உண்மையில் அந்த மனிதர்களோடு திரும்ப வாழ விரும்புகிறார் என்பதுதான் அவருடைய பிரச்சனை. அவர்கள் இல்லாமல் போனதல்ல, அவர்களோடு நான் ஏன் நினைவில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு மனிதன் இந்த உலகிலிருந்து மறையும் போது அவனுடைய நினைவுகளும் சேர்ந்து மறைய வேண்டும் தானே, ஏன் மறைய மாட்டேங்குது? பெரும் மனித குலத்தினுடைய துயரமே என்ன தெரியுமா? அவர்கள் நினைவுகளால் சூழப்பட்டவர்கள். அவர்கள் விரும்பினாலும் அவர்களுடைய நினைவு அழிந்து போகாது. ஆனால் ஒருவேளை நினைவு அழிந்து போய் நீங்கள் மட்டும் இருந்தால் அதை விட ஒரு மாபெரும் துயரம் எதுவுமே இல்லை. நீங்கள் வெறும் உடல், உங்களை இயக்கக்கூடியது வெறும் நினைவுகள் தான். ஒரு மனிதனுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 100,000 நினைவுகள் இருந்தால் அதில் 100 நினைவுகள் தான் நல்ல நினைவுகள். அதிலும் ஒரு 10 நினைவுகள் தான் திரும்ப திரும்ப யோசிக்கவும் சந்தோஷிக்கவும் வைக்கக்கூடிய நினைவுகள். அந்த நினைவுகள் போதும் ஒருவன் வாழ்வதற்கு. ஆயிரக்கணக்கான நினைவுகள் தேவையே இல்லை. ஆனால் அந்த நினைவுகளில் ஒரு பாதியை கவிதையும் இலக்கியமும் தருகிறது நண்பர்களே. அது எனக்கு நடந்ததல்ல, நான் அனுபவித்ததல்ல. ஆனால் எங்கோ படைப்புலகின் வழியாக எனக்குள் வந்து சேர்ந்த அந்த விஷயங்கள் என்னுடைய சொந்த நினைவுகளாக மாறிடுது. அதில் நிறைய நினைவுகள் கவிஞர்கள் கவிதைகள் கொடுத்த வரிகள். அந்த கவிதையினுடைய வரிகளை எல்லாவற்றையும் நான் எப்போதுமே எதற்காவது ஒப்பிடுவதாக இருந்தால் தூரத்தில் நான் இரவில் காணுகிற நட்சத்திரங்களுக்கு தான் ஒப்பாக பார்ப்பேன். அந்த நட்சத்திரங்கள் இந்த உலகை பற்றி கவலையே இல்லாமல் எப்போதும் நீங்கிக்கிட்டே இருக்கு. ஆனால் அது இருப்பது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குது. எனக்கு ஒரு துணை இருக்கிறது, அது வானில் இருக்கிறது, அது எல்லோருக்கும் பொதுவானது என்று நான் அந்த நட்சத்திரங்களை காணுகிற தருணத்தில் எப்போதுமே நினைத்துக்கொள்வேன். இதே நட்சத்திரத்தை வேறு ஏதோ ஒரு தேசத்திலிருந்து யாரோ விழித்திருக்கிற இன்னொரு மனுஷன் பார்த்துட்ருக்கான். அப்புறம் புதிய புதிய உவமைகளை, புதிய புதிய படிமங்களை உருவாக்குவதில் மனுஷபுத்திரனுக்கு நிகரே கிடையாது. அவர் ஒரு பின்னிரவை பற்றி எழுதுகிறார். ஒரு பின்னிரவில் விழித்திருக்கிறேன், விடிகாலை நேரம், அது வானத்தில் ஒரே ஒரு பெரிய நிலவு இருக்கிறது. அந்த நிலவு ஒரு வட்டமான தூக்க மாத்திரையை போல இருக்கிறது. அதை எப்படி விழுங்க முடியுமோ என்று எழுதுகிறார். என்ன வரும்? இதுவரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் நிலவை ஒரு வட்டமான தூக்க மாத்திரைக்கு ஒப்பிட்டதாக யாருமே சொல்லவே இல்லை. ஒரு அசலான தமிழ் கவிஞனுடைய மனதிலிருந்து உருவான ஒரு வரி. அதில் பிரச்சனை பாருங்கள், அதை எப்படி விழுங்குவது என்று அவருக்கு தெரியலைங்கிறது தான். அவர் உறக்கமற்ற மனிதர். நிறைய நேரங்களில் அவர் பல நாட்கள் அவர் தொடர்ந்து எழுதக்கூடிய விஷயம், எனக்கு உறங்க விரும்புகிறேன், உறங்குவதற்கான சூழல் இல்லை, இடம் இல்லை என்றது ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனையாக பார்க்க மாட்டேன். அது கவிஞர்களுடைய பொது பிரச்சனை. பெரும்பாலும் நான் அறிந்தவரை கவிஞர்கள் உறங்குவது இல்லை. அப்படி உறங்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மனது இதமானதாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் மன கொதிப்பிலேயே வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. அவருடைய கவிதையிலே இன்னொரு கவிதை வருகிறது. அந்த கவிதை ஒரு வேடிக்கையாக அவர் சொல்கிறார். எல்லாவற்றிலும் இன்றைக்கி ஒரு ஆர்கானிக் அப்படிங்கிறது வந்துடுச்சு இல்லையா? ஆர்கானிக் காய்கறிகள், ஆர்கானிக் தானியங்கள், ஆர்கானிக் கவிதை வந்து விட்டது என்ற ஒரு பகடி அவர் சொல்கிறார். நிஜத்தில் நான் சொல்லுவேன், அந்த ஆர்கானிக்குங்கிற வார்த்தையை தூக்கிட்டேன்னா அவை எல்லாமே இயல்பிலேயே தானாக முளைத்து, தானாக வளர்ந்து, தானாக காய்க்கிற, தானாக கனிகிற கனிகள். அப்படி ஒரு கனிகளை, காய்களை பற்றியெல்லாம் நாம் அந்த உணவுக்கு கவலைப்படுவது போல தானாக அரும்புகிற, தானாக உருவாக்குகிற கவிதைகளை கொண்டாடணும்னு நினைக்கிறேன். அப்படி இதில் ஒரு கவிதை இருக்குது. வருத்தம் என்றாலும் நானாக போய்தான் சொல்ல வேண்டும், எனக்கு வருத்தம் இருக்கிறது என்று. அன்பு என்றாலும் நானாக போய்த்தான் சொல்ல வேண்டும், உன்மீதான என் அன்பு மிகப்பெரியது என்று. தானாக மலரும் மலர்கள், தானாக உதிக்கும் சூரியன், தானாக பெய்யும் மழை, தானாக வீடு திரும்பும் பறவைகள் எவ்வளவோ இருக்கின்றன இந்த உலகில் என்று. என்ன ஒரு சூப்பரான ஒரு கவிதை பாருங்கள். எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி தானா மனுஷனுக்கு புரிய வைக்க முடியும்? தானாக நடக்காதா? ஆனால் தானாக நடக்கவே நடக்காது. மொழிக்குள் பிரவேசிக்காத வரைக்கும் எதுக்குமே நம்ம எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதே கிடையாது. ஆனால் அப்படி உலகம் அப்படித்தானா? இல்லை. உங்களை வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மொழியை பயன்படுத்தாத மனிதனாக மாற்றிக்கொண்டே இருக்கும்.
நீங்கள் மொழியை பயன்படுத்தாத மனிதனாகத்தான் இந்த வாழ்க்கையை தொடங்கினீங்க. மொழியை பயன்படுத்தாத மனிதனாகத்தான் முடிய போயிறீங்க. அப்படி முடிகிற தருணத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால், பரஸ்பரம் பார்வை போதும். வயதான 2 பேர் நான் கோவிலுக்கு போகிறத பார்க்குறேன், பேசிக்கிடவே மாட்டாங்க. ஆனால் கண்ணசைவிலே தெரியும் அவர்களுக்குள்ளே ஒரு உரையாடல் போய்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒருவருக்கு ஒருவர் ஒத்த நடையோடு போக பழகுகிறார்கள். அதுதான் ஆச்சரியம். ஒரு அடி அவர் கூட அந்த அம்மாவோட அவர் பின்னாடி போயிட மாட்டார், அவர் அந்த அம்மாவும் கூடயே வருவாங்க. இன்னொன்று, பரஸ்பரம் அவர்களுக்கு இடையில் பேசவில்லை என்பதற்காக பொதுவாக ஏதாவது ஒன்றை கையில் ஏந்திட்டே போகிறத பார்க்குறேன். ஒரு சின்ன விளக்கையோ அல்லது ஒரு சின்ன எண்ணெய் கிண்ணத்தையோ ஒரு மஞ்சள் பையையோ போதும், நான் ஒன்றை சுமந்து வருகிறேன், நீ ஒன்றை சுமந்து வா, போதும் என்று அவர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. மொழியே தேவையே இல்லை, ஆனால் அவர்களுக்குள்ள அன்பு பரிமாறப்படுகிறது, உணர்ச்சி கிடைக்கிறது. ஆனால் அதிலும் குறிப்பாக காதலை சொல்வதற்காக ஒரு மனிதனுக்கு எதுக்கு இவ்வளவு சொற்கள்? உலகத்தில் மிகப்பெரிய சிரமமாக ஒரு இளைஞன் உணர்றது என்ன அப்படின்னா, இந்த காதலை சொல்வதற்கு வழக்கொழிந்த சொற்களையே திரும்ப திரும்ப பயன்படுத்த வேண்டியிருக்கே. இந்த உலகத்திலிருந்து நீக்கப்பட வேண்டிய சொற்களுடைய பட்டியல் தயாரித்தால் அதில் நான் உன்னை காதலிக்கிறேங்கிற சொல் கண்டிப்பாக இடம்பெறும். ஏன்னா எவ்வளோ 1000 முறை எவ்வளோ மொழிகளில் சொல்லிட்டான், ஒரு புதிய சொல் கொண்டு சொன்னால் அர்த்தம் புரியாது. ஒருவேளை போதாது என்று நினைக்கிறார்களோ என்னமோ. அப்புறம் நிறைய சொற்கள் நமக்கு பழகி அந்த சொல்லுடைய சுவையே இழந்துட்டோம். இந்த சொல்லுடைய நிறம் மறங்கிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த சொற்களெல்லாம் இந்த காலகட்டத்திலிருந்து நீக்கப்படலாம்னு நினைக்கிற நேரத்தில் கவிஞர்கள் அந்த சொற்களை எடுத்து தூசி தட்டி புத்துருவாக்கம் செய்து நகைகளை எல்லாம் உருக்கி புதிய நகைகளை மாற்றுவாங்க இல்லையா, அப்படி ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செய்யும்போது தான் இவருடைய காதல் கவிதைகளுக்கு ஒரு புது நிறம் வருகிறது. அது முந்தைய காதல் கவிதைகளை போன்றது தான். ஆனால் அந்த தங்கம் தானே தவிர அந்த அணிகலன் அல்ல, அந்த நகை அல்ல. புதிய சித்திரங்களோடு, புதிய வடிவங்களோடு, புதிய மொழியோடு, புதிய விஷயத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக அந்த பெண்ணோடு, அவள் மனதோடு, அவள் துயரங்களை அறிந்தவன் என்ற முறையில் பேசுகிறேன்னு ஒரு கவிஞர் பேசுகிறார். இந்த இதில் ஒரு கவிதை இருக்குது, கரடியின் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி. அந்த கரடி வேஷம் போட்டவனுடைய ஒரு நாளை பற்றி அந்த கவிதை சொல்லுது. இந்த கரடி வேஷம் போட்டவனுக்கு என்னெல்லாம் நடக்கிறது என்று. திடீரென்று அந்த கவிதையினுடைய கடைசி வரியை நெருங்கும்போது அந்த முகத்தை கையில் எடுத்துக்கொண்ட பின்னாடி தான் அதுக்குள் ஒரு பெண் இருக்கிறான்னு தெரியுது. நான் கரடியை ஒருபோதும் பெண்ணாக கருதியவனே இல்லை. என் மனதில் அந்த கரடியை பற்றிய வாசகங்கள் வந்துட்டு போகும்போது எல்லாமே உள்ளே யாரோ ஒரு வயதான மனிதன் தான் இருக்கிறான், பிழைப்பதற்கு வழியே இல்லாத யாரோ ஒருவன் கரடி வேஷம் போட்டு கொண்டிருக்கிறான்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். டக்குன்னு ஒரு இடத்துல அவர் அந்த கவிதையை மாற்றுகிறார். அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெண் முகத்தை, அந்த கரடி முகத்தை கையில் ஏந்திட்டு சொல்கிறா, என்னென்னமோ செய்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியலை, பீரியட்ஸாக வேறு இருக்கு அப்படின்னு. அதற்கு அவன் சொல்கிறான், போய் நில்லு, என்ன செஞ்சால் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வெளியில் போய் நில்லு, மிச்சதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம், நாளையிலிருந்து கரடியை தொடக்கூடாது என்று ஒரு உத்தரவு போடுறோம் அப்படின்னு. அந்த கவிதையை படித்து முடிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சி இருக்கிறது இல்லையா, அந்த உலகம் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் நடத்துங்கிறதுக்கு இது ஒரு மகத்தான கவிதை. இந்த கவிதையில் அவர் 2 பக்கம் சொல்கிறார். ஒன்று, இந்த கரடியோடு படம் எடுக்க விரும்புகிறவர்கள், கரடியை பார்ப்பவர்கள், கரடியை தொட்டு பார்க்க விரும்புகிறவர்கள், கரடியை ஏதோ ஒரு வகையில் தன் உலகத்துக்குள் கொண்டு வர விரும்புகிற பலரையும் வேடிக்கையாக சொல்லிக்கொண்டே வருபவர் தான் சட்டுன்னு அப்படியே கவிதையை மாற்றிடுறார். பெரும்பாலும் மனுஷபுத்திரனுடைய கவிதைகளை படிக்கும்போது நான் இறுதி வரியை நெருங்கும்போது கொஞ்சம் பதட்டம் அடைவேன். நிச்சயம் இவர் அந்த இறுதி வரிக்கு முந்தைய வரியிலையோ இறுதி வரியிலையோ ஒட்டுமொத்தமாக நம்மை நிராகரிப்பார், ஒரு அதிர்ச்சியை கொடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சூடான சொல்லை நம் மீது வீசி எறிவார். அந்த கோபம் அவருக்குள் ஒரு கனலாக இருக்கக்கூடியது என்று. திரும்பவும் தர்வீஸ் தான் படித்தேன். தர்வீஸ் சொல்கிறாரு, கோபம்தான், என்னை தயவு செய்து என்னிடமிருந்து மென்மையான வார்த்தைகளை எதிர்பார்க்காதீர்கள், மென்மையான உணர்வுகளை எதிர்பார்க்காதீர்கள், என் கோபம்தான் என் கவிதையை எழுதுவதற்கு தூண்டுதலாக இருக்குங்கிறார். இவருடைய கோபம்தான், அதாவது தனி மனிதனுடைய கோபம் அல்ல, ஒரு ஆற்றாமையிலிருந்து வரக்கூடிய கோபம், கிடைக்கவில்லையே என்று தனிநபருக்கு அல்ல, ஒரு சமூகத்தின் மீதே இருக்கக்கூடிய அக்கறையிலிருந்து வரக்கூடிய கோபம். பல நேரங்களில் அவருடைய கவிதையில் ஒரு நீதி கேட்பவனுடைய குரலை நான் பார்க்குறேன். பொதுவாக இலக்கியம், அதிலும் இந்திய இலக்கியத்துக்கு ஏதாவது ஒரு பொதுத்தன்மை இருக்குன்னா அது நீதி கேட்பது தான். எல்லா இந்தியாவினுடைய பேர் இலக்கியங்களும் நீதி கேட்பதைத்தான் பாடுது. இப்போ 2 இதிகாசங்கள் இருக்குது, 2 இதிகாசங்களும் நீதி கேட்பதுக்கு தான் இருக்குது. ராமன் தனக்கு சீதையை தூக்கிட்டு போனால் நீதி கேட்கிறான், பாண்டவர்கள் நீதி கேட்கிறார்கள். இங்கே சிலப்பதிகாரம் நீதி கேட்கிறது, மணிமேகலை நீதி கேட்கிறாள். நீதி கேட்கப்படாத இலக்கியமே இல்லை. தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு தொடர்ச்சியில் ஒரு முக்கியமான ஒன்று, நீதியை மனிதர்கள் யாசிப்பாங்க, கேட்பாங்க, மண்டிடுவார்கள். ஆனால் நீதி அவ்வளோ எளிதாக கிடைக்கிறாது. ஏன்னா நீதிக்காக சாமானியர்கள் மட்டும் காத்திருக்கலை, அரசாங்கமும் காத்திருக்கிறது. இந்தியா எங்கோ ஒரு இடத்தில் எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பரவாயில்ல,
நான் மட்டும்தான் அப்படி இல்லை போல இருக்கிறது. அரசாங்கத்துக்கு நீதி கிடைக்கவில்லை, அதிகாரத்துக்கு நீதி கிடைக்கவில்லை, தேசத்திற்கு நீதி கிடைக்கவில்லை, சாமானியனுக்கும் நீதி கிடைக்கவில்லை. அப்போ யாருக்குத்தான் நீதி கிடைக்கிறது என்றால் யாருக்குமே இல்லை. ஒரு நீதி அரசர் தேம்பி அழுகிறார், 5 கோடி வழக்குகள் இருக்குது, தீர்க்க மாட்டீர்களா என்று. அவரை நம்பி தானே நாங்கள் இருக்கிறோம். அப்போ ஒரு நீதி மறுக்கப்பட்ட தேசத்தில் ஒரு கவிஞன் என்ன செய்வான் என்றால் நீதியை மக்களிடம்தான் யாசிப்பான். மக்களை பார்த்து திரும்ப திரும்ப கேட்பான், நீதி மறுக்கப்பட்ட தேசத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த நீதி மறுக்கப்பட்ட விஷயத்தை பற்றி பேச மாட்டீர்களா? நீதி மறுக்கப்படும் போது அந்த நீதி தாமதமாக கிடைத்து என்ன பிரயோஜனம்? நீதி மறுக்கப்பட்ட ஒருவன் எவ்வளவு காத்திருக்கலாம் என்பதுக்கு இந்தியாவில் ஒரு வழக்கம் இருக்கான். 3 தலைமுறைகளுக்கு அவன் காத்திருக்கலாமா. அவன் காலத்தில் நீதி கிடைக்காவிட்டால் அவன் மகன் காலத்தில் கிடைக்குமாம், இல்லாவிட்டால் அவனுடைய மகன் காலத்தில் கிடைக்கும். அதற்கப்புறம் கிடைக்காவிட்டால் நீங்கள் நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லலாமா. அப்போ கூட நீங்கள் நீதி, அப்போ தான் உங்களுடைய குரலை எழுப்பலாம். 7 தலைமுறை கடந்தால்தான் நீதி மறுக்கப்பட்டால் அந்த நீதி மறுக்கப்பட்டது தனக்கு கிடைக்கவில்லையே என்று முறையிடவும் கோபம் கொள்ளவும் முடியுங்கிறது நீதி சாஸ்திரம். ஆனால் நிஜமாக பார்த்தா நாம் அவ்வளோ காலம் காத்திருந்தோம்னா நூற்றாண்டுகளாக இந்திய சமூகம் காத்துக்கிட்டே இருக்குது. சாமானிய மக்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள், தனக்கு நீதி கிடைக்கவே இல்லைன்னு. ஆனால் நீதியினுடைய குரலை கவிஞர் எழுப்பத் தொடங்கும் போதெல்லாம் அவருக்குள் ஒரு ஆவேசமான வாழேந்திய மனிதன் உருவாகிறார். இந்த கவிதை தொப்பில் எனக்கு ரொம்ப பிடித்த இன்னொரு கவிதை இருக்குது. அதை கூட அந்த கட்டுரையில் எழுதின விரால் மீன்களை சமைப்பது எப்படி அப்படிங்கிறத பற்றின ஒரு கவிதை. அதில் விரால் மீன்களை சமைக்கிற பெண்கள் 2 பேர் சொன்னாங்கன்னு அவர் எழுதுகிறார். ஒரு பொண்ணு சொல்கிறா, இந்த விரால் மீன்களை எனக்கு கொல்வதற்கு துணிச்சல் இல்லை என்பதால் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐஸ் பெட்டியில் போட்டு விடுவேன் இரவெல்லாம், அது தானாக அங்கேயே உள்ளே துள்ளி 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 குளிரில் உறைந்து இறந்து விடும் அப்படின்னு. எனக்கு அதுக்கு படிக்கும் போது பயங்கர ஷாக்காக இருந்தது. என்னென்னா, இப்படி ஒரு யுக்தியை அவள் எப்படி கண்டுபிடித்தாள்? எங்கேருந்து அவளுக்கு இப்படி கொலைக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது? டக்குன்னு எனக்கு தோணுச்சு, அவளை அவள் வீடு நடத்தியது தான் அவள் அப்படி கற்றுட்ருக்கிறா, வேறு ஒன்றுமே இல்லை. அவள் தானே அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன், வேறு யார்? அவளை இந்த சமூகம் இதே போல் ஒரு ஐஸ் பெட்டிக்குள் போட்ட மீனாக வைத்து அவள் துடிப்பதை, அவள் ஓசையிடுவதை பார்த்து கொண்டே இருக்குதுங்கிறதுனால அவளுக்கு ஒரு யுக்தி தெரிகிறது. தனக்கு நடந்தது ஒரு மீனுக்கு நடந்தால் பழி தீர்த்து கொள்ளவாது செய்யலாமேன்னு அவள் மீனை கொள்கிறான். அதில் இன்னொரு வரி வருது. வேற ஒரு பெண்ணு சொல்கிறா, இந்த மீனிடம் விரால் மீனை கொல்வதற்கு முன்பாக நான் பேசி பார்ப்பேன், முரண்டு பிடிப்பதால், தப்பி ஓடுவதால், துடிப்பதால் ஒன்றுமே ஆகிவிடாது. எனக்கு அந்த கவிதையை படிக்கும் போதும் தோன்றியது, இது பெண் தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளக்கூடிய மொழி. ஒரே ஒரு முறை திரும்பி விரால் மீனை பார்த்து சொல்லியிருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை கவிஞர் என்ன சொல்கிறாரு, ஒரு சமைக்கிற உணவினுடைய அருகாமையில் போய் அதை பார்க்குற ஒரு சம்பவத்தை கூட கவிதை மானுட துயரமாக மாற்றியது. அந்த கவிதையினுடைய கடைசி வரியில் ஒரு முக்கியமான வரி வருகிறது. அவர் சொல்கிறார், இந்த விரால் மீன்களை கொள்வதில் பெண்கள் காட்டுகிற அக்கறை என்பது எப்படிப்பட்டதுன்னா, தாங்கள் ஒரு காலத்தில் வேட்டையாடினோம் என்பதற்கு சாட்சிகளாகத்தான் இன்றைக்கும் அவர்கள் விரால் மீன்களை கொள்கிறார்களோ என்னமோ அப்படின்னு. அந்த வரியை படித்த உடனே எனக்கு தோணுச்சு, ஒரு சமையல் கட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கையில் வில்லும் நிற்கக்கூடிய அந்த ஒரு பழைய காட்சி இருக்கு இல்லையா. சமுதாயத்தில் எப்போ ஒரு பெண் வேட்டைக்கு போனவளுடைய மிச்சம்தான் இன்றைக்கு என்னுடைய சமையலறையில் செய்து கொண்டு இருக்கக்கூடியவளும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. இப்போ கவிதை எங்கோ வேறு புள்ளிகளை ஒன்றிணைப்பதன் வழியாக அன்றாட காட்சிகளை மாற்றி காட்டுது. அதை படித்த உடனே நான் அப்படியே அதை மூடி வச்சுட்டு நெருடாவனுடைய ஓட் டு டொமேட்டோ இந்த தக்காளிக்கான காதல் பாடலை படித்து பார்த்தேன். அந்த பாடலில் ஒரு தக்காளியை துண்டு துண்டாக வெட்டி ஒரு வானிலையில் போட்டு இருக்கிறாங்க சமைக்கிறதுக்காக. அந்த தக்காளியும் வெங்காயமும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒன்றோடு ஒன்று தடவி கொள்ளும்போது நெருடா சொல்கிறாரு, ஆசையாக அந்த வெங்காயத்தை பார்த்து தக்காளி கட்டி கொள்வதாகவும் வெங்காயம் விலகி போகிறதாகவும் ஒன்று காதலில் கட்டி கொண்டு தங்களுடைய நிறத்தையெல்லாம் மாற்றிக்கொண்டு அப்படி மெல்ல மயங்கி வெங்காயம் மயங்கிறதாகவும் எழுதுகிறார். அப்போ நமக்கு தெரிகிறது, ஒரு சாதாரண சமையல் வேலைக்குள்ளும் கூட ஒரு கவிஞனுடைய கண் பட்டால், கவிஞனுடைய கரம் பட்டால், கவிஞனுடைய சொற்களை கொண்டு அதை ஒரு புதிதாக மாற்றிவிட முடியும் அப்படின்னு. இந்த வித்தை மனுஷபுத்திரனுக்கு மிக நன்றாக கைவந்திருக்கிறது. அதனால் அவர் என்ன பண்ணுவார், ஒரு மைடாஸ் போல் எதை தொட்டாலும் அவரால் கவிதையாக்கிற முடியும். அவர் தொடுகிற பொருள் எதுவாக இருந்தாலும் அது கவிதையாகிறது. அதுதான் அவருடைய வரம், அதுதான் அவருடைய சாபம். அவருடைய தொடுகிற பொருளெல்லாம் கவிதையாகும் போது அவருக்கு பல நேரங்களில் அதுவே என்ன செய்யிருக்குன்னா ஏமாற்றமாக விடுகிறது. ஐயோ, இது சாதாரண பொருளாகவே இருக்கலாமே, இதை நான் ஏன் தங்கமாக்கினேன் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் ஒரு கவிஞனாக இருந்து கொண்டு அந்த கவிதையின் வழியாகவே கவிதையுடைய வாழ்க்கையை வாழ்வது என்பது பெருந்துயரம். ஒரு கவிஞன் கவிதையை எழுதலாம், ஆனால் கவிஞனாக வாழ்வதற்கு ஒரு சமூகம் அனுமதிக்கவே அனுமதிக்காது.
அவனுடைய சுதந்திரங்களை, அவனுடைய சந்தோஷத்தை, அவனுக்கு அடிப்படை தேவைகளை, இன்னும் சொல்லப்போனால் அவனை இந்த சமூகம் வைக்க வேண்டிய உயரத்தில் கூட வைக்காது. அப்போ ஒரு கவிஞன் ஒரே நேரத்தில் ஒரு சமூகத்திற்காகவும் போராடுகிறான், தன்னோட இடத்துக்காகவும் போராடுறான். இந்த இரண்டுமே மனுஷபுத்திரனுடைய கவிதைகளில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அவருடைய இன்னொரு திரைப்படம் பார்த்தேன் சில நாளுக்கு முன்னாடி. அந்த ஒரு குழந்தைகளுக்கான படம் மோனா அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அந்த திரைப்படத்தில் ஒரு சேவலை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த சேவல் என்ன செய்கிறதுனா, வழக்கமான சேவல்கள்லாம் போனால் ஏதாவது தானியங்களை கொத்தி கொத்தி சாப்பிடும். இந்த சேவல் என்ன செய்யும் அப்படின்னா, தானியங்களை கொத்தாது, பெரிய கல்லை எடுத்து அந்த கல்லை கொத்தி பார்த்து கொண்டே இருக்கும். அந்த கல்லை சாப்பிட்டு விட முயற்சிக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த கல்லை திறந்து விட முயற்சிக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அது ஏன் ஒரு கோதுமையையோ அல்லது ஒரு தானியத்தையோ சாப்பிடுவதுக்கு பதிலாக கல்லை சாப்பிட முயற்சிக்குது. சாப்பிட முடியவே முடியாது, விழுங்கவும் முடியாது, திரும்ப கீழே போடும், திரும்ப கொத்திக்கிட்டே இருக்கும். ஒரு வகையில் கவிஞர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் அந்த சேவல் செய்கிற வேலை தான். இந்த உலகத்தில் எதை திறக்க முடியாது என்று நாம் நினைக்கிறோமோ அதை திறக்க பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை திறக்க பார்க்க முடியாவிட்டால் அதை விழுங்க முயற்சிக்கிறார்கள். பல நேரம் விழுங்கியும் விடுகிறார்கள்ங்கிறது தான் உண்மை. விழுங்கிய பிறகு அவர்களுக்கு தோன்றுகிறது, ஐயோ விழுங்கிட்டுமே, ஆனால் திறந்து பார்க்கவில்லையே. எதையெல்லாம் திறந்து பார்க்க முடியாது என்று இந்த உலகம் நினைக்கிறதோ அதையெல்லாம் திறந்து பார்க்க வைக்கிறது. ஒரு மலையாளத்தினுடைய புகழ்பெற்ற கவிதை இருக்குது. அந்த கவிதையில் அந்த மலையாள கவிஞர் சொல்கிறாரு டச் ஸ்க்ரீனை பற்றி. எல்லாவற்றையும் தொட்டால் திறந்து விடக்கூடிய உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. எனக்கு அந்த கவிதையை படித்த உடனே தோன்றியது, அப்படியெல்லாம் இல்லை, தொட்டால் திறந்து கொள்ளாத உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கல்லை தொட்டால் திறந்து கொள்ளாது, மனிதர்களை தொட்டாலே மனிதர்கள் திறந்து கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் திறந்து கொள்ளவே இல்லாத அவ்வளவு பொருட்கள் நிரம்பிய உலகத்தில் திறந்த மனதோடு ஒருவன் வாழ்கிறான்ங்கிறது தான் பிரச்சனை. அவன் நல்லா தெரியுது, இந்த கோழி செய்யக்கூடிய அந்த வேலையைத்தான் கவிஞர்களும் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இயற்கையில் வேறு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது. இதில் எவ்வளோ ஒரு தமிழ் வாழ்க்கையில் இங்கே அடிக்கிற புயல்லேருந்து ஆரம்பித்து மாயகோஸ்கியினுடைய கவிதை வரைக்கும், மாயகோஸ்கியை சந்திக்கிற வரைக்கும் அவர் எழுதுகிறார். அது அவருடைய பரந்துபட்ட வாசிப்பை, அவருக்கு இருக்கக்கூடிய கவித்துவத்தினுடைய உச்சத்தை, இன்னும் சொல்லப்போனால் எங்கோ ஒரு லட்சியவாதம் பேசிய ஒரு நாட்டில் மாயகோஸ்கி கவிதை படிக்கும்போது, அவர் கவிதை பாதியில் நிறுத்தப்படும் போது திரும்பி அவர் அந்த பொறுப்பை இவரிடம் ஒப்படைச்சிட்டு போகிறார். எனக்கு அந்த இடம் ரொம்ப பரவசமாக இருந்தது. நிச்சயம் நீங்கள் மாயகோஸ்கியினுடைய தொடர்ச்சி தான் உங்களுக்கு அந்த இடம் இருக்கிறது, நீங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக தான் செயல்படுறீங்க. ரஷ்யாவில் ஒரு கவிஞர் இருந்தார், ஓசிப் மாடல்சம் அப்படிங்கிறவர். அந்த கவிஞர் அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர். அவர் ஸ்டாலினை எதிர்த்து ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதையை எழுதுகிற போது அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், தயவுசெய்து எழுதாத, மாடல்சம் எழுதினால் நீ கைது செய்யப்படுவாய், சிறைப்படுத்தப்படுவாய், ஸ்டாலின் அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னால் எந்த கேள்வி கேட்பாடுமே இல்லாமல் உங்களை கதையை முடிச்சிடும். அவர் சொன்னார், அப்படிலாம் அதுக்கெல்லாம் பயந்துட்டு நான் எழுதாமல் இருக்க முடியாது, எனக்கு தவறு என்று தோன்றுகிறதை எழுதுவேன், ஆனால் இந்த கவிதையில் ஸ்டாலின் என்பது ஒரு பெயர் தானே தவிர எனக்கு ஸ்டாலினை பற்றியெல்லாம் பயம்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாலினை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை எழுதியதற்காக அவர் உடனே கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், பல ஆண்டு காலம் சித்திரவதை செய்யப்பட்டார், வெளியே வரவே இல்லை. ஆனால் அப்போது என்ன நடந்தது, அவர் வீட்டில் போய் ரெய்டு பண்ணி அவருடைய கவிதைகளை எல்லாத்தையும் கைப்பற்ற நினைச்சாங்க. அவருடைய மனைவியினுடைய பெயர் நடாஷா. நடாஷா அப்படின்னா அந்த மொழியில் நம்பிக்கை என்று அர்த்தம். நம்பிக்கையை தான் அவர் தன்னுடைய துணையாக வைத்திருக்கிறார். அவள் என்ன செய்தான்னா, எல்லா புத்தகங்களையும் உடனே இந்த காவல்துறைக்கு பயந்து எரிச்சிட்டாள், மேனுஸ்கிரிப்ட் உட்பட. ஆனால் எரித்து விட்டு அவள் தலைமறைவாகி போய் ஒரு இடத்துல ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்தாள். வேலை செய்யும்போது அவளுக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி என்ன தெரியுமா, மாண்டல்சமுடைய அத்தனை கவிதைகளையும் அவள் மனதிலேயே வைத்திருக்கிறாள். அவள் எல்லா கவிதைகளையும் மனப்பாடம் பண்ணிவிட்டு மேனுஸ்கிரிப்டை எரிச்சிட்டாள். இப்போது அவள் தான் மாண்டல்சமனுடைய நடமாடும் கவிதை. அந்த நடமாடும் கவிதையாக இருக்கக்கூடியவள் என்ன செய்தாள் அப்படின்னா, மறந்துடக்கூடாது இல்லையா, அச்சிலிட்டால் நீங்கள் நாளைக்கு படிச்சுக்கலாம், ஆனால் அச்சிலே வரலையே. அந்த கவிதைகளை அந்த எந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் போது மெல்ல அவளாக முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாளாம். மறந்துடாமல் இருக்க தானே தனக்குத்தானே மாண்டல்சமுடைய கவிதைகளை பூரா அவள் சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாள். திடீரென்று ஒரு நாள் மின்சாரம் நின்று போயிடுச்சு, எல்லா எந்திரங்களும் நிற்கிது, ஒரே ஒரு பொண்ணு கவிதையை முணுமுணுத்துட்டே இருக்கிறாள். எல்லா பணிப்பெண்களும் திரும்பி பார்த்து கேட்குறாங்க, நீ கவிதை தானே பாடுற, யாருடைய கவிதைன்னு. இல்லையே அப்படின்னு பதட்டத்தோடு போகிறா. இப்போ அவளுக்கு என்ன தோணுகிறது, இந்த கவிதையை கேட்டு ஒரு வேளை இராணுவம் கைது பண்ணிடுச்சுன்னா இரவோடு இரவாக தலைமறைவாகி போகிறா. அவருடைய கவிதைகள் எல்லாம் எப்படி பதிப்பிக்கப்பட்டது தெரியுமா, இவள் சொல்லி பின்னாடி அச்சில் வந்தது தான். எனக்கு அதை படித்த போது தோன்றியது, இந்த உலகை யார் காப்பாற்றுகிறார்களோ இல்லையோ, கவிதைகளை நிச்சயம் பெண்கள் காப்பாற்றுவார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குது. மனுஷபுத்திரனுக்கு நிறைய பெண் வாசகர்கள் இருக்கிறார்கள்னு ஒருவேளை அவருடைய கவிதைகளை காப்பாற்றுகிற பொறுப்பை அவர்கள் செய்கிறார்கள்
அந்த மாண்டல்சாமியினுடைய கவிதையை காப்பாற்றிய அந்த பெண் ஒரு புத்தகம் எழுதியிருக்கா, ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப் அப்படிங்கிறது. அந்த புத்தகத்தை படித்து பார்த்தால் தெரியும், ஒரு கவிஞனுடைய வாழ்க்கைக்கு அவனுடைய துணை எவ்வளவு முக்கியமானது. அவர்கள் என்னெல்லாம் இவனுக்காக சிரமப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இது ஒருத்தருடைய கவிதை இல்லை, இவளுடைய தோழி தான் அண்ணா அக்மதேவா. அண்ணா அக்மதேவாவும் இவளும் அடிக்கடி சந்தித்து கொள்ளும் போது அக்மதேவா என்ன செய்வாங்களாம், வீட்டுக்கு வந்தால் நேரடியாக கிச்சனுக்கு போவாங்களாம், கிச்சனில் உட்காந்துக்கிடுவாங்களாம். இந்த நடாஷா கேட்டிருக்கிறா, இவ்வளோ பெரிய வீட்டில் ஏன் எப்போவுமே அண்ணா நீ வந்தால் கிச்சனில் வந்து உட்காந்துக்கிறேன். அதுக்கு அவள் சொல்லியிருக்கிறாள், இதுதான் பெண்களின் சரணாலயம். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற அறைகள் ஆண்களுக்கு சொந்தம், பெண்களுக்கு மட்டுமே சொந்தமான அறை. கீழே உட்காருன்னா அவளும் இவளும் கீழே உட்காந்துக்கிடுவாங்களாம். உட்காந்துட்டு இவ சொல்லியிருக்கிறா, எவ்வளவு காலம்தான் ஒரு பழைய தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பதுமைகளைப் போலவே பெண்கள் இந்த அறைக்குள்ளேயே இருப்பாங்க. பதுமைகள் ஒரு நாள் வருடத்தில் ஒரு நாள் ஊர்வலம் வரும் இல்லையா, அப்படி நாம் என்னைக்கோ வெளியில் போகிறோமே தவிர இந்த பதுமைகள் தானே தன் கை கால்களை அசைத்து வெளியே போய் வரவே முடியாதா? தேவாலயத்தில் இருக்கக்கூடிய புனித பதுமைகளைப் போலத்தான் நாம் வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு அண்ணா கேட்டாங்க. எனக்கு தோன்றியது, ஒரு கவிஞராக இருந்து கொண்டு பெண்ணாக இருப்பது என்பது இன்னும் பெரிய சிரமமான விஷயம். ஆனால் அப்படி ஒரு பெண் கவிஞராக இருந்தால் அவள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் மிக அதிகம். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு பெண்கள் கவிதை எழுத வருகிறார்கள். அவர்களை மனுஷபுத்திரன் போன்றவர்கள் தேடி தேடி வெளியிடார்கள்னா நான் ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிடுவேன். ஏன்னால் அது ஒரு பெரும் பணி. அது அவர்கள் என்றைக்கோ பேசுகிறாங்க. அப்புறம் அவருடைய ரொம்ப புகழ்பெற்ற இந்த காந்தியோடு ஒரு இரவு உணவுக்கு போகிறது பற்றின அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கவிதை. 2 காரணம். ஒன்று காந்தி இரவு உணவே சாப்பிட்டவர் அல்ல. முதல்ல காந்தியினுடைய ஒரு நாள் பொழுது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அவருடைய இரவு உணவு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். காந்தி ஒரு நாளைக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்து கொள்ளக்கூடியவர். 4 மணிக்கு எழுந்து கொண்டு 4 மணியிலிருந்து அவருடைய அன்றாட பணிகளை முடிச்சுட்டு அப்புறம் அவர் சுத்தம் செய்து குளித்து தயாராகி 6 மணிக்கெல்லாம் பிரார்த்தனைக்கு போய்விட்டு தன்னுடைய காலை உணவை 7 மணிக்கு அவர் சாப்பிடுவார். அவருடைய காலை உணவு என்பது வெறும் சாதாரண ஒரு ஆட்டுப்பால், அதிகபட்சம் போனால் கஞ்சி போல் ரொம்ப நொய்ந்த விஷயங்கள் தான், பெரிய உணவே கிடையாது. வேலையை தொடங்கிடுவார். அவருடைய மதிய உணவு 11 மணிக்கு, காலை 11 மணிக்குத்தான் அவருடைய மதிய உணவு. மதிய உணவு சாப்பிட்டு முடித்து அதுக்கப்புறம் விவாதத்துக்கு போய் கூடி பேசி கடிதங்கள் எழுதி அன்றாட சந்திப்புகளை எல்லாம் முடித்துவிட்டு அவர் திரும்ப மாலை 5 மணிக்கு தன்னுடைய மாலை உணவை உட்கொள்வார். இரவு உணவை காந்தி உட்கொள்ளவே மாட்டார். ஒருவேளை காந்தி தன்னுடைய இளமையில் வேண்டுமானால் அந்த உணவை உட்கொண்டிருக்கலாம். இரவு உணவே அவருக்கு கிடையாது. 5 மணிக்கு காந்தி தன்னுடைய உணவை முடித்து கொண்டால் 6 மணிக்கு நடைப்பயிற்சிக்கு போவார். திரும்ப கூடி விவாதிப்பார், திரும்ப எல்லோரையும் சந்திப்பார். 9 மணிக்கு உறங்க சென்று விடுவார். அவருக்கு இரவு வாழ்க்கையே கிடையாது. மனுஷபுத்திரன் செய்கிற மிகப்பெரிய விஷயமே அவரை ஒரு இரவு விருந்துக்கு அழைத்து போனது தான். நன்றி மனுஷபுத்திரன், இவ்வளோ ஆண்டுகளாக இல்லாமல் ஒரு முறையாவது காந்தி ஒரு இரவு உணவுக்கு போகட்டுமே. அப்படி போகிறவருக்கு ஒரு உரையாடல் நடக்க. இதில் என்னென்னா, பழைய அந்த கை ராட்டையை மாற்றி தர மாட்டாயான்னு புகார் சொல்கிறார் காந்தி. இவர் சொல்கிறார், ஒரு மின்சார எந்திர ராட்டையை உங்களுக்கு வாங்கி தருகிறேன். காந்தி வாழ்நாள் முழுக்க எந்த எந்திரங்களையும் அனுமதிக்கவே இல்லை. ஆனால் அவர் அனுமதிக்காத எல்லாவற்றையும் இந்தியா அனுமதிச்சிருச்சு. ஒருவேளை காந்தி வாழ்ந்திருந்தால் இந்த கவிதையில் வரக்கூடிய ஒரு மனிதரைப் போல தான் இருப்பார். என்ன அப்படின்னா, துயரத்தோடு மௌனத்தோடு தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் தான் ஏதோ ஒரு வகையில் பொறுப்பாளி என்பதை உணர்ந்து கொண்டது போல, ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற வருத்தத்தில் இருப்பதைப் போல காந்தி நடந்து கொள்வார். அதை ஒரு காந்தியை அவர் இந்த கவிதையின் ஊடாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் காந்தியை வேறு ஒரு இடத்தில் வைக்கிறார். காந்தி ஒரு மௌன சாட்சி. இன்றைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு சம்பவங்களையும் நாம் யோசிக்கும் போதெல்லாம் காந்தி இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? நிச்சயம் காந்தி இருந்திருந்தால் இன்றைக்கு இன்னொரு ஏடிஎம்மில் வரிசையில் நின்றுப்பார். வேறு வழியே இல்லை அவருக்கு. ஏனென்றால் எங்கே மக்களை சந்திக்க முடியுமோ அதுதான் அவருடைய இடம். இதே காந்தியை பற்றி தேவதச்சன் ஒரு கவிதை எழுதியிருக்கார். அது வெளிவர்றதுக்கு முன்னாடியே நான் அவருடைய ஒரு வாசகன் என்ற முறையில் ஒரு உரிமையோடு அந்த கவிதையை இந்த சபையில் நான் படிக்கிறேன். அவருடைய வெளிவரப்போகிற அந்த கவிதை காந்தி சிலைக்கு கீழ் என்ற ஒரு கவிதை. காந்தி சிலைக்கு கீழ் காலவற்றை உண்ணாவிரதம் இருக்கலாம், கடலை வண்டி நிறுத்தலாம், முழங்கால் மடித்து அமர்ந்தபடி தோற்றம் மறைவு எழுத்துக்களை பார்த்து கொண்டிருக்கலாம், மேலும் படுத்தபடி கூட கிடக்கலாம், செருப்பை கலற்றி போட்டுவிட்டு மறந்துவிட்டு வரலாம். ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் இவர் யார் என்று கை நீட்டி கேட்கும்போது அவன் கையில் ஒரு ஐப்பேடை திணிக்கலாம். இன்னும் ஒரு காகம் அவர் தலையை கடக்கையில் அல்லது ஒரு கருமேகம் சுற்றி வர திரள்கையில் சிலையின் விரல் நுனியிலிருந்து மழைநீர் சொட்டுவதை வெறிச்சிட்டு நாம் பார்க்கலாம்.
பிறகு போகும் வரும் பஸ்களை பார்த்தபடி எதில் தொற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கலாம். எந்த பேக்கரியில் கேக் வாங்கலாம் என்றோ, அல்வா எங்கே நன்றாக கிடைக்கும் என்றோ ஒரு பரிசோதனை செய்யலாம் அப்படின்னு ஒரு கவிதை முடியுது. இந்த கவிதை காந்தி சிலைக்கு கீழே என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்கு காந்திக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது. காந்தி அவர் வார்டு சிலையாக இருந்துக்கிட்டே இருப்பார். காந்தி சிலைக்கு கீழே நடக்கக்கூடிய உண்ணாவிரதங்களும் ஒன்று தான். காந்தி சிலைக்கு பக்கத்தில் நின்றுட்டு பேக்கரியில் அடுத்து என்ன வாங்கலான்னு நினைக்கிறது ஒன்று தான். கிட்டத்தட்ட இந்த காந்தி சிலையை படித்த உடனே எனக்கு தோன்றியது, இந்தியாவிலுடைய மிக உயரமான ஒரு சிலையாக காந்தி நிற்கிறார். இந்தியாவில் ஏதாவது ஒரு உயரமான ஒரு சிலை இருக்கிறது என்றால் அது காந்தியினுடைய பிம்பம் தான். அதுக்கு நிகரான ஒரு பெரிய உருவம் இல்லவே இல்லை. ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு நடுவில் ஒரு காந்திங்கிற ஒரு மாபெரும் சிலை நின்று கொண்டே இருக்குது. இந்தியா அதற்கு கீழாக எல்லா இழிவான செயல்களையும் செய்யுது. அமைதியாக காந்தி சிலை பார்த்துட்டே இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் அந்த காந்தியினுடைய மௌனம் இருக்கு இல்லையா, காத்து கொண்டே இருக்கக்கூடிய, பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய, எதுவும் செய்ய முடியாத அந்த காந்தியினுடைய மௌனம் மிகப்பெரியது நண்பர்களே. அது ஒரு அரசியல். இன்னும் சொல்லப்போனால் அதன் பின்னால் நாம் பேசவும் வாதிக்கவும் வேண்டியது, காந்தியம் தோற்றுவிட்டதா அல்லது காந்தியம் தேவைப்படுகிறதா, காந்தியை எங்கே இன்றைக்கு நாம் சந்திக்க வேண்டும். அந்த இரவு விருந்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அதில் ஒரு மனுஷபுத்திரனுக்கே ஆன ஒரு வரி இருக்கிறது. அவர் தோழிகளோடு அவர் அழைத்து போகிறார். அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அப்போ கூட காந்தியை தனியே அவர் அழைத்து போக மாட்டார். அந்த தோழிகள் இல்லாமல் காந்தியும் வரமாட்டார். அவருக்கும் மனுஷபுத்திரனை போலவே தோழிகள் வேணும். ஆனால் காந்தியை அவர் அணுகுகிற விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இன்னொரு கவிதை இருக்குது. இந்த கவிதை இந்த கவிதை ஒரு அரசியல் கவிதை. ஆனால் இந்த அரசியல் கவிதையை நான் அரசியல் கவிதை புத்தகத்தில் படிக்கலை. ஞானத்தை பற்றி பேசுகிற அந்த தாவோ ஜிங் அப்படிங்கக்கூடிய தாவோ புத்தகத்தில் ஒரு கவிதையை படித்தேன். ஆனால் அந்த கவிதையை வாசிக்கிறேன் கேளுங்க. அதை விட ஒரு அரசியல் கவிதை இருக்க முடியுமா? ஏன் ஒரு கவிஞன் அரசியலை பாடணும் அல்லது அரசியலை பேசணும் அப்படின்னா, ஞானத்தை பேசுகிற ஞான நூலிலே கூட ஒரு பாதி அரசியலை பற்றி பேசியிருக்கிறது. இந்த தாவோவில் 17வது கன்னியாக வரக்கூடிய ஒரு பாட்டு, மிகவும் சிறந்த ஆட்சியாளர்களை மக்கள் காண்பதே இல்லை. சற்று திறமை குறைந்த ஆட்சியாளர்களை மக்கள் நட்பு கொண்டு எப்போதும் பாராட்டுவார்கள். இன்னும் திறமை குறைந்த ஆட்சியாளர்களை பார்த்து மக்கள் அஞ்சுகிறார்கள். அதைவிடவும் திறமை குறைந்தவர்களை நிந்திக்கிறார்கள். எங்கே நம்பிக்கை இல்லையோ அங்கே நம்பிக்கையை கொண்டு எதிர்கொள்ளவே முடியாது. இப்படி ஒரு கவிதை இருக்குது. திரும்ப படிக்கிறேன் பாருங்க. மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை மக்கள் ஒருபோதும் கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் அதைவிட சற்று குறைவாக திறமை உள்ளவர்களாக இருந்தால் அவர்களோடு நட்புக்கரம் கொண்டு பாராட்டுவார்களாம். நான் நிச்சயமாக இப்போ உள்ள எதையுமே சொல்லலை. அதனால் நீங்கள் அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் கூட திறமை குறைந்த ஆட்சியாளர்களாக இருந்தால் அவர்களை கண்டு அஞ்சுவார்களாம் மக்கள். திறமையற்ற ஆட்சியாளர்களை கண்டு மக்கள் அஞ்சுவார்கள் அப்படிங்கிறான். அதைவிடவும் திறமை ரொம்ப குறைவாக இருந்து அவர்கள் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் அவர்களை மக்கள் நிந்திப்பார்களாம். இவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டாங்களேன்னு. ஆனால் எதுக்காக இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, எங்கே நம்பிக்கை இல்லையோ அங்கே நம்பிக்கையை கொண்டு எதிர்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்பிக்கை இல்லாத ஒன்றை, நம்பிக்கை இல்லாததை வைத்து நம்பிக்கையை கொண்டு எதிர்கொள்ள முடியாது. இது ஒரு ஞானத்தை புகுத்துவதற்காக ஞானத்தை சொல்லுகிற விஷயம்தானால ஆட்சியை சொல்லுகிறது. ஆட்சியில் பல நேரங்கள் மிகவும் சிறந்த ஆட்சியாளர்களுக்கு எதிர்கொண்ட பிரச்சனையே, எனக்கு ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் இல்லையே, நான் மிகச்சிறந்த ஆட்சி தானே நடத்தினேன், ஆனால் மக்கள் வரவேற்பே செய்கிறது இல்லைன்னா, மக்கள் அப்படித்தானா மிகச்சிறந்த ஆட்சியை விரும்பவே மாட்டார்களாம். அதை விட சற்று குறைவான திறமை உள்ளவர்கள் ஆளும்போது தான் அது மக்களுக்கு பிடித்திருக்குதுங்கிறது. இவருடைய இந்த 3 கவிதை தொகுதிகளையும் வாசிக்கும்போது நிறைய நேரடியான மறைமுகமான சமகாலத்தை சேர்ந்த சமூக அரசியல் பிரச்சனைகளை அவர் கவிதைகளாக எழுதியிருக்கிறார். நான் முன்னாடியே சொன்னது போல் மனுஷபுத்திரனுடைய பெரிய திறமையை, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கவியாக அவருடைய ஆளுமையினுடைய தனித்துவமே அவர் தொடுவது இல்லாமல் அவருக்கு கவிதையாக வருகிறது தான். ஒன்றே உரையை சொல்லி என்னோட முடிக்கிறேன். நிறைய நேரம் எடுத்துட்டேன். ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் உடி ஆலனுடைய படம். அந்த படம் ஜெல்லிக் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோடைய பெயர். அதில் ஒரு கதாநாயகன் வருகிறான். அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, அவன் யாரோடு இருந்தாலும் அவர்களுடைய உருவத்தை அடைஞ்சிருவான். எப்படி? ஒரு வரிசையில் 4 குண்டானவர்கள் இருந்தால் அவனோட உடலும் குண்டாயிரும். 4 ஒல்லியானவர்கள் இருந்தால் ஒல்லியானவர்கள் ஆயிடுவான். 4 பேர் தாடி வைத்தவர்கள் இருந்தால் பக்கத்தில் போனவனே இவனுக்கும் தாடி வந்துடும். எங்கே யார் ஒன்றாக இருந்தாலும் இவன் போன உடனே அவர்களில் ஒருவர் ஆயிடுவான். இதனுடைய அடுத்த கட்டம் என்ன ஆகும்னா, அவன் சிப்பாய்களை பார்த்தால் உடனே இவனும் சிப்பாய் ஆயிடுவான். கைதிகளை பார்த்தால் இவனும் உடனே கைதி ஆயிடுவான். நோயாளியை பார்த்தால் நோயாளி ஆயிடுவான்.
பெண்களை பார்த்தால் உடனே காதலன் ஆகிடுவான். இப்படி மாறிக்கொண்டே இருப்பது ஒருவனுக்கு இயல்பா அல்லது மனநல பிரச்சனையா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. அவன் சொல்கிறான், நான் இயல்பாகத்தான் இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் உலகம் சொல்லுகிறது, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மருத்துவரிடம் போ அப்படின்னு. மருத்துவருக்கு சொல்லுகிறது, இவனை ஏன் குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, நல்லது தானே, இப்படித்தானே எல்லோரும் இருக்காங்க, எங்கே போனாலும் நான் அவர்களாக ஆக முடியவில்லைங்கிறது தானே இவன் பிரச்சனை அப்படின்னு. அவள் இவனை காதலிக்க தொடங்கி அந்த மருத்துவரையே இவன் காதலிக்கிறான். இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாதாங்கும் போது அவனுக்கு ஒரு ஹிப்னாட்டிஸை பண்ணி அவன் ஏன் இப்படி ஆனான்னு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு ஆழமான பிரச்சனை இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே அவன் யாரோடும் எதோடும் பொருந்த முடியாதவனாக இருக்கிறான். அவனுடைய அடையாளத்தை யாரும் பொருட்படுத்தியதே கிடையாது, அவனுடைய குரலை யாரும் கேட்டுக்கொண்டதே கிடையாது, அவனுக்கு இருந்து இருக்கக்கூடிய திறமைகளை அங்கீகரித்ததே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அவனை ஒரு பொருட்டாக இந்த உலகம் மதித்ததே கிடையாது. அது அப்படியே தலைகீழாக திரும்பி என்ன ஆயிடுது அப்படின்னா, அவன் எல்லாவற்றோடு பொருந்துகிற, எல்லாவற்றோடு இணங்கி போகிற, எல்லா நல்ல விஷயங்களோடு நல்லவனாகவும் மோசமான விஷயங்களோடு மோசமானவனாகங்கிற தன்னை தகவமைத்துக்கிறான். அவன் மாறிறான், அவன் ஜெலிக்காயிறான். அப்போ அந்த ஜெலிக்காகும் போது எனக்கு தோன்றியது, மனுஷபுத்திரனுக்கும் இதுதான் நண்பர்களே நடந்திருக்கிறது. அவர் ஒரு புறக்கணிக்கப்பட்ட, மறக்கப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் அவர் குரலை அடையாளம் கண்டுகொள்ளாத ஒரு கசப்பான பாலிய காலத்தை கொண்டிருந்ததால் தான் இவ்வளவு ஆவேசத்தோடு, போர்க்குணத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் ஒரு வேகத்தோடு என் குரலுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவராக அவர் வந்திருக்கிறார். ஒரு கவிஞர், அதிலும் இப்படி ஒரு கவிஞர் இவ்வளவு கவிதைகளை பொங்கி பிரவாகமாக எழுத முடிகிறது என்றால் அவ்வளவு தூரம் அவருக்குள் அது ஒடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கோ என்றோ நடந்த வழிகளுக்கெல்லாம் அவர் எழுதி தீர்த்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு அவருடைய கவிதை உரையை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். அவர் கவிதையில் ஒரு வரி இருக்குது. அண்டை வீட்டுக்காரனோடு ஒரு சண்டையிட்ட போது அவர் சொல்கிறார், நான் ஒன்றுமே செய்துவிட மாட்டேன், குரல் தான் எனது ஆயுதம் என்று ஒரு வரி எழுதுகிறார். அந்த வரி அவருடைய வரி அல்ல, தமிழர்கள் எல்லோருடைய வரியும் அதுதான். குரல் தான் இவர்களுடைய ஆயுதம். குரலை உயர்த்தினால் பிரச்சனை தீர்ந்துடுது, குரலை தாழ்வாக பேசினால் பிரச்சனை மாட்டிக்கிறோம். அப்போ குரலை கொண்டு என்ன செய்ய முடியும் என்பதை தெரிந்திருக்கிறார். அது ஒரு கவிஞனின் குரலாக இருப்பது என்பதுதான் பாராட்டுக்குரியது. வாழ்த்துக்கள் மனுஷபுத்திரன். நன்றி.